எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர், எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, உம்மாலன்றி உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு, உம்மாலன்றி எனக்கு, உம்மாலன்றி எனக்கு. சொல்லுவோமா சேர்ந்து, ஓ நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம். சொல்லுவோமா, எனக்காக சிலுவையில், எனக்காக ஆமாப்பா நீர் மட்டுமே, எனக்காக திரு ரத்தம், எனக்காக சிலுவையில், நீரே வழி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, எனக்கு எனக்கு நீரே, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, எனக்கு நீரே, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உன்னால் உண்மையாய் சொல்லுவோம், எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, எனக்கு நீரே, நீரே இயேசுவே, இயேசையா. Hallelujah, hallelujah. எனக்காக நீர் சிலுவையில் மரித்தீர், எனக்காக உம்முடைய திரு ரத்தத்தை நீர் சிந்தினீர். இந்த உலகத்தில் இதை ஒரு கடவுளும் சொல்ல முடியாது, நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அவர் உண்மையாகவே ஆராதனைக்கு பாத்திரர். இன்றைக்கி நான் இந்த ஆராதனைக்காக நான் ஆயத்தமாகும் போது என் மனசில் வந்து ஒரே வார்த்தை என்னென்னா, His pain our gain. அவருடைய வேதனை நம்முடைய லாபமாக மாறினது. தன்னை வருத்தி தேவன் நம்மை வாழ வைத்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை சொந்தமாய் கொண்டார். எவ்வளவு நல்ல தேவன்! இதை போன்ற ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே! உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.
உம்மை உயர்த்துகிறோம். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். இந்த வார்த்தையை ஒரு தெய்வமும் சொன்னதில்லை. ஏனென்றால் ஒருவரும் தன் ஜீவனை கொடுத்ததில்லை. என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோ ஜீவனை தந்து அந்த ஜீவன் நம்மிலே பரிபூர்ணப்படும்படி வந்தார். அவர் எவ்வளவு நல்ல தேவன், ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே, ஓ என்னில் ஜீவன் தந்து என்னை ஜீசஸ் தாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. பாடுவோமா? ஜோதியாய் வந்த அன்பு, ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. பாடுவோமா? ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே, தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே, தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. நின்னுதிரம் மதினா தீரந்தரின் ஜீவன் புது வழியா. அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுவோம். நின்னுதிரம் மதினா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். மகிழ்ச்சியோடு நன்றியோடு ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னதியா திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னதியா திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள, இத்தனை மகத்துவமுள்ள ஆதரவே முழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நித்தேருவை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும்
சொல்லுவோம். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட கண்ணனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. Yes, Jesus, தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியா திருநாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியா திருநாமத்தின் ஆதரவு. பாடுவோம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகம் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகம் யாருண்டு ஜீவனாதா. நீரன்றி பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் நன்றி உள்ள உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியா திருநாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியா திருநாமத்தின் ஆதரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், இயேசு மாத்திரம் தன்னுடைய ஜீவனை கொடுக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம எங்க இருந்திருப்போம்? அவர் மரித்தராவிட்டா, நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்துராவிட்டா நம்ம எங்க இருந்திருப்போம்? நினைக்கும் போதே பயமா இருக்கு. ஒருவேளை நாம எங்கேயா ஒரு இடத்துல மணி அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்திருக்கலாம், ஒரு இடத்துல தோப்பு கரணை போட்டுட்டு இருந்திருக்கலாம், ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி மண்டிட்டு விழுந்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது கால் நோக ஒரு பாத யாத்திரையில் நம்ம நின்றுட்டு இருந்திருக்கலாம், ஒரு முட்களை நம்ம மிதிச்சிட்டு இருந்திருக்கலாம், தீ மிதிச்சிட்டு இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஆனால் இயேசு தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்ததுனால, நம்மேல் வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு எவ்வளோ சுயாதீனமாக கர்த்தரை நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கோம். அவர் சுமந்து கொண்ட நான் சுமக்க தேவையில்லை. என்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு ஒரே தரம் சுமந்து தீர்த்து விட்டார். ஒரே தரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்ட பலியாக தேவன் தம்மை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். உண்மையாகவே இன்றைக்கி நம்ம இவ்வளோ மகிழ்ச்சியோடு, இவ்வளோ விடுதலையோடு, நம்ம ஒரு தைரியத்தோடு நம்பிக்கையோடு ஆராதிக்கிற காரணம் என்னன்னா, அவர் தம்முடைய வேதனையினாலே, தம்முடைய பாடுகளாலே நமக்கு வாங்கி கொடுத்த கிருபை, நமக்கு இலவசமாய் வாங்கி கொடுத்த கிருபை, இலவசமாய் வாங்கி கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த அன்பு மாறாத அன்பு, அந்த அன்பு மறையாத அன்பு, ஒருவனையும் தள்ளாத அன்பு, எந்த மனுஷனையும் வாழ வைக்கிற அன்பு.
எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற அன்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ வைக்கப்பட்டிருக்கிறீங்க இன்னைக்கு காலையில்? இயேசுவே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. உன் மீறுதல்கள் காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்கள் காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். நம்ம பாடலாம், உன்னையின் பாடுற போல என்னை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார். என் மீறுதல்களுக்காய் காயங்கள் பட்டவர், அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டவர். அவர் ஆராதனைக்கு பாத்திரர். What a great God we serve. What a great God we serve. இந்த உலகத்திலே தெய்வங்கள் என்று ஆராதிக்கப்படுகிற எந்த தெய்வத்தையும் பாருங்க, அவர்கள் மனிதர்களை வதைத்து பலியிட வைத்து ரத்தம் சிந்த வைத்து அவர்களை நசுக்கி ஒடுக்கி தான் ஆராதனையை வாங்குறாங்க. ஆனா நம்முடைய தேவன் மாத்திரமே தம்மை நொறுக்கி நம்மை வாழ வைத்தார். ஹல்லேலூயா. நாம் பெற வேண்டிய அடிகளை அவர் பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். என்னுடைய மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டீரே. ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். பாடுவோமா? என் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பை எண்ணினவர்களாய் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த அன்பை பெறுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே, ஆனால் என் மேல் நீர் வைத்த மிகுதியான அளவிட முடியாத அன்புக்காக உமக்கு நன்றி என்று ஆண்டவரை துதிக்கிறவங்க எத்தனை பேர் இன்றைய காலையில் இருக்கிறீங்க? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா நேத்திக்கு நல்லா தூங்கிட்டு
நல்ல இளைப்பாரி காலையில் விழிப்போடு இன்றைக்கி ஆராதனைக்கு வந்தேன். நல்ல ஆண்டு உறக்கத்தை நேற்று கொடுத்தான்றவங்க வரலையில் சொல்லுங்கள். நம்ம எவ்வளோ பாக்கியசாலிகள் தெரியுமா? நாம் நேற்றுக்கெல்லாம் தூங்கணும். நான் 2000 வருஷத்துக்கு முன்னால் இதே போல் ஒரு நாளில் இயேசு இரவு முழுவதும் தூங்காமல் நமக்காய் வாதிக்கப்பட்டார், அடித்து நொறுக்கப்பட்டார், அவருடைய முதுகு கிழிக்கப்பட்டது, வாரினால் அடிக்கப்பட்டவராய் நம்மேல் வைத்த அன்பினால் இரவு முழுவதும் தூங்காமல் கன்னத்திலே அறையப்பட்டு, அவருடைய தாடி மயிர் பிடுங்கப்பட்டு, கண்கள் கட்டப்பட்டு, இயேசு தலையின் மேல் முற்றிடம் சூடப்பட்டு, கோலினால் அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டார். நம்ம ஏன் தூங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்காக தூங்காமல் பாடுபட்ட ஒரு தேவன் நமக்காக இருந்தார். நம்முடைய பாடுகளை எல்லாம் சுமந்து கொண்டார், நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். பிதாவானவர் தம்மை நொறுக்க சித்தமானார். அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு மாட்டை போலவும், மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு ஆட்டை போலவும், வாய் திறவாமல், எதிர் பேசாமல், தடுக்காமல் நமக்கான முழு தண்டனையை இயேசு ஒருவராய் சகித்தார். அவரோடு சகிக்க எந்த ஒரு சீஷனும் வரவில்லை. ஆனால் நம்மேல் அவர் வைத்த அளவு கடந்த அன்பினால் தன்னந்தனியாக இரவு முழுவதும் நமக்காய் வேதனை அனுபவித்து, நமக்காக நாள் முழுவதும் சிலுவையிலே தொங்கி தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தேவன் நமக்காய் மரித்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாவுகள் எத்தனை இன்றைய காலையில் இங்கே இருக்கிறது. Oh, we thank you Jesus, we worship you Lord. வாயை திறந்த ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி நன்றி செலுத்துங்க. உள்ள உடைவோடு அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்னை வாழ வைத்தீரே ஐயா, என்னை சுகமாய் வைத்தீரே ஐயா, என் துக்கங்களை எடுத்து போட்டீரே, என் வேதனைகளை நீக்கினீரே, என் கண்ணீரை துடைத்தவரே, எனக்கு நித்திய வாழ்வை இலவசமாய் கொடுத்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அந்த அன்பு ஏதோ ஒரு சில மணி நேரங்கள் நமக்கா ஏங்கின ஒரு அன்பு அல்ல, முடிவு வரைக்கும் நம்மை அன்பு கூர்ந்த ஒரு அன்பு. அந்த அன்புக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார், அடிமை வாழ்வடைய முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார், அடிமை வாழ்வடைய அவரின் வருகை நாளை நானும் அவரை போல மாறிடுவே. அவரின் வருகை நாளை நானும் அவரை போல மாறிடுவே. எத்தனை பேர் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார், அடிமை வாழ்வடைய முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார், அடிமை வாழ்வடைய அவரின் வருகை நாளில் நானும் அவரை போல மாறிடுவே. அவரின் வருகை நாளில் நானும் அவரை போல மாறிடுவே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை
நான் நேசிக்கப்பட்டவன், நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள். அந்த அன்புக்காக தன்னையே முழுவதுமாய் அவர் கொடுத்தார். அது விளைவு என்ன தெரியுமா? அவர் நமக்காய் தரித்திரரானபடியால் நாம் இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். அவர் விழுகையை ஏற்றுக்கொண்டபடியால் இன்றைக்கு நாம் நிமிர்ந்து நிற்கிறோம். அவர் மரித்திருக்கிறபடியால் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அவர் சபிக்கப்பட்டபடியால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி இந்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இந்த ஈவுக்காக நான் இனத்தை செலுத்த முடியும். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் நம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா! 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 Thank you Lord. Thank you Lord. ஒரு பழைய பாடல் இருக்கிறது ஆங்கிலத்தில், Rock of Ages cleft for me, let me hide myself in thee அப்படின்ற பாடலுடைய தமிழாக்கம் வந்து, பிழவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே, பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவ தோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். எனக்கு அந்த பாட்டில் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வரி என்னன்னா, 3ஆம் சரணத்தில், யாதுமற்ற ஏழை நான், நாதி அற்ற நீசன் தான், உம் சிலுவை தான் எனக்கு தஞ்சம், உம்முடைய நீதி தான் எனக்கு ஆட, அந்த தூய ஊற்றை நான் அண்டினேன், தூய்மையாகாவிட்டால் நான் மாழுவேன். உண்மையா நான் சொல்ல முடியும், இயேசு மாத்திரம் மரித்திராவிட்டால், இயேசு நமக்காய் பாடுபட்டிருக்காவிட்டால், இயேசு நம்முடைய தண்டனையை சுமக்காவிட்டால், நாமெல்லாம் யாருன்னா நாதியற்றவர்கள் தான். இன்றைக்கு நாம சொல்லவும், நான் நாதியற்றவன் இல்லை, எனக்காக உயிரோடு இருக்கிற ஒருவர் இருக்கிறார். என்னை வாழ வைத்தார். சிறுமையிலிருந்து என்னை கண்ணோக்கி பார்த்தார். என் பாவத்தில் உழண்டு கொண்டிருந்த என்னை நோக்கி பார்த்து, நீ பிழைத்திரு என்று சொல்லி என்னை வாழ வைத்த ஒரு நல்ல தெய்வம் எனக்கு இருக்கிறார். அந்த தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு போதுமானவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை நாம் செலுத்துவோமே. ஹல்லேலூயா! 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 We worship your holy name, Lord. We magnify your holy name. We glorify you, Lord. We praise your name. இந்த பழைய பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பிழவுண்ட மலையே புகலிடமே உம்மை தேடி நான் வருகிறேன். ஹல்லேலூயா! பிழவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே. பாடுவோம். பிழவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே, பக்கம் பட்ட காயமும் ஆய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும் படி அருளும். பக்கம் பட்ட காயமும் ஆய்ந்த செந்நீர்
செய்துமே உந்தன் நீதி கீழ்காதே கண்ணீர் நேர்த்த சோரிந்து கஷ்டதாபம் புரிந்து பாவம் நீங்க மாட்டாதே நீரே மீட்பர் இயேசுவே கண்ணீர் நித்தம் கண்ணீர் நித்தம் சோரிந்து கஷ்டதாபம் புரிந்து பாவம் நீங்க மாட்டாதே நீரே மீட்பர் இயேசுவே யாதுமற்ற ஏழை நான் யாதும் அற்ற ஏழை நான் நாவியற்ற நீசன் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் யாதும் அற்ற ஏழை நான் நாவியற்ற நீசன் சிலுவை தஞ்சமே உந்தன் நீதி ஆடையே தூய ஊற்றை அண்டினே தூய்மையாக்கே சிலுவை தஞ்சமே உந்தன் நீதி ஆடையே தூய ஊற்றை அண்டினே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை நல்லா உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் துதிக்கு பாத்திர, அவர் கனத்திற்கு பாத்திர, அவர் மகிமைக்கு பாத்திர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. உம்முடைய அன்பை நினைத்து 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 உள்ள நிறைவோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் ஐயா, இரக்கம் இறைந்தவர். எத்தனை பேர்
பேர் சொல்லுவீங்க, நான் மீட்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் நான் இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால், அவருடைய இரக்கத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அப்படி சொல்றவங்க ஆண்டவரை துதிங்க பார்ப்போம், துதிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. பாடுவோம். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உற்சாகமாய் சொல்லுவோம். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. உண்மையாய் சொல்லுவோம். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். உம் விருப்பம் செய்திடுவேன். உம் விருப்பம் செய்திடுவேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன். ரத்தம் சிந்தி மீட்டவர், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவர், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ரட்சகரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே. உணர்ந்து சொல்லுங்க.
இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தினவர், ரத்தம் சிந்தி மீண்டவரே. இரக்கம் நிறைந்தவரே ஏசையா, ரத்தம் சிந்தி மீண்டவரே. இரக்கம் நிறைந்தவரே ஐயா, இரக்கம் நிறைந்தவரே ஐயா, இரக்கம் நிறைந்தவரே ஐயா, இரக்கம் நிறைந்தவரே ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவோம் அவரை நோக்கி. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். Hallelujah, 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 hallelujah. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கரங்கள் தட்டி பாடுவோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லுவோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன்
தேடி போறதில்ல, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே, சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே, சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை சொல்லுவோம். எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன். கரங்களை அசைத்து சொல்லுவோம். எந்தன் இயேசுவே, my Jesus, not like you, Lord. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. Hallelujah, hallelujah. கரங்களத்தில் அவரை மகிமைப்படுத்துவோம். None like him, none like him. இயேசுவை போல ஒருவரும் இல்லை, இயேசுவை போல ஒருவரும் இல்லை. Hallelujah, 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 hallelujah. விலையேற பெற்ற திருரத்தமே, அவர் வேளாமினின்று ஆயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே, விலையேற பெற்றோனாய், விலையேற பெற்றோனாய், மாற்றவில்லையா. மனுஷனை நீ நினைக்கவும், அவனை விசாரிக்கவும், மண்ணிலே நான் மாத்திரம் உண்மையாகவே நாம் ஒவ்வொருவரும் தயவு பெற்றவர்கள். தேவன் கொடுத்த தயவுக்காய் கரங்களை தட்டி நாம் ஒரு முறை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த கிருபை பெரியது,
உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. நன்றி.